எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது? இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெறும் ஐடி மட்டும் நீங்க ஃபைல் பண்ணிட்டு வர்றீங்க. இதுலயே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் 5 பண்ணணுமா? ஐடிஆர் 7 பண்ணணுமான்ற நெறைய டவுட் இருக்கு. இப்போ நீங்க 12 எடுத்தீங்க அப்படின்னா, ஐடிஆர் 7 பண்ணணும். 12 வாங்காதவங்க ஐடிஆர் 5 பண்ணுவீங்க. ஸோ ஐடிஆர் 5 எதுக்கு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸம்ஷன் இல்லாத ஐடிஆர் ஃபைல் பண்ணுற என்ஜிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது 12 வாங்காதவங்க உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காது உங்கள் என்ஜிஓக்கு. இப்போ அந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 5 பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 12 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக ஐடிஆர் 7 பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைச்சிரும். செக்ஷன் லெவலில் நீங்கள் கிளைமும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐடிஆர் 5, ஐடிஆர் 7 நீங்கள் யார் பண்ணணுன்றதுக்கான ஒரு விவரம். இதை தாண்டி ஆடிட் ரிப்போர்ட் கம்பல்சரி பண்ணணுமான்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆடிட் ரிப்போர்ட்டுங்கிறது கம்பல்சரி எல்லா என்ஜிஓஸும் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்பல்சரி 3 வருஷத்தோட ஐடி ஆடிட்டிங் கேட்பாங்க. இந்த ஆடிட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட், அதாவது நீங்கள் ஒரு 50,000 டொனேஷன் வாங்குறீங்க. இந்த 50,000 எதுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க, அதோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் தான் இருக்கும். இந்த ஆடிட் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. நார்மலாகவே வந்து நீங்கள் ஒரு டேக்ஸ் ஆடிட் கிட்டேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கிட்டேயோ நீங்கள் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவங்களோட ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட கம்பெனியோட சீல் அடித்து கொடுத்துருவாங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே எலிஜிபிள் ஆகாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக மட்டும் தான் நீங்கள் வச்சுட்டு இருக்க முடியே தவிர, நீங்கள் ஒரு ஃபண்டுக்காக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதோ, இல்லை எஃப்சிஆர் ரெகு பண்ணுறதோ எதுவுமே உங்களால் சாத்தியப்பூர்வம் கிடையாது. ஸோ இது எல்லாமே எலிஜிபிள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ரிப்போர்ட் வாங்கணும்னா, நீங்கள் வாங்குகிற ரிப்போர்ட் வந்து ரெஜிஸ்டர்டு சிஏ, அதாவது சிஏ படிச்சுட்டு ரெஜிஸ்டர்டு சிஏவாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு மெம்பர்ஷிப் நம்பர் இருக்கும். அந்த மெம்பர்ஷிப் நம்பரை மென்ஷன் பண்ணுற சிஏவோட கையெழுத்தும் அந்த சீல் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும். அதையும் தாண்டி யூடிஐ நம்பர், இந்த யூடிஐ நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா சிஏவும் கொடுக்குறாங்க. இப்போது உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் இந்த யூடிஐ நம்பர் கொடுக்குற ஆடிட் ரிப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஃப்சிஆர்ஏக்கு மற்ற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ ரீசெண்டாக நம்ம பண்ண இங்கே எஃப்சிஆர்ஏல கூட பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின்ஸு நீங்கள் உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டு, அந்த பேலன்ஸ் ஷீட்டு ப்ளஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஏவோட யூடிஐ நம்பர் போட்டிருக்கீங்களா, ரெஜிஸ்டர் சிஏவோட மெம்பர்ஷிப் நம்பர் போட்டிருக்கீங்களா, இதுதான் கேட்குற ஃபஸ்ட்டு கொரிஸாக இருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான சாத்தியப்போகிறது இருக்கும். ஸோ ஆடிட் ரிப்போர்ட் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ யாராவது ஆடிட் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஐடிஆர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, தாராளமாக நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் சிஎஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லாம் கொடுத்து ஒரு சிஏவோட யூடிஎன் நம்பர், அவங்களோட கையெழுத்து சீல் எல்லாமே வாங்கி ப்ராப்பராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டும் உங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகணும். அதுதான் முக்கியமான ஒன்று. மேட்ச் ஆகலைன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து இது வந்து வேலிடிட்டாக ஆகாது. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் பண்ணணும்னா, நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்றத முதல்ல லிஸ்ட்டு கொடுங்க. அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.